Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் இந்த கணக்கை வைத்துக்கொண்டு வீக் டுவாலிட்டி தியரம் என்கின்ற எளிய இரட்டை தேற்றம் அப்படிங்கிற தியரத்தை பார்த்தோம். ஸோ வீக் டுவாலிட்டி தியரம்னா என்ன? இது கொடுக்கப்பட்ட கணக்கு ப்ரைமல், இதனுடைய இரட்டை டுவலை இப்போ எழுதுவோம். மினிமைஸ் 60y1 plus 80y2 2y1 plus 4y2 greater than or equal to 10 10 3y1 plus y2 greater than or equal to 12 y1 y2 greater than or equal to 0. இப்போ இந்த வீக் டுவாலிட்டி தியரம் அதை பற்றி நாம் திருப்பி சொல்ல வேண்டுமென்றால், every feasible solution to the primal maximization will have an objective function value less than or equal to that of every feasible solution to the dual minimization. அதாவது கொடுக்கப்பட்ட கணக்கு மேக்ஸிமைசேஷன் அதிகரிக்கும் கணக்காக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய ஒவ்வொரு சாத்திய தீர்வையும் அதனுடைய நோக்கத்தின் மதிப்பு அதோட இரட்டை மினிமைசேஷன் குறைத்தலாக இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு சாத்திய தீர்வையின் நோக்கம் ரெண்டையும் கம்பேர் பண்ணினா ஒவ்வொரு சொல்யூஷன் இதில் இருக்கிறதும் இதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்யூஷனை விட அதிகமான மதிப்பு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது வீக் டுவாலிட்டி தியரம். இதை போன பாடத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 18 அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கொள்வோம். x1 equal to 18, x2 equal to 8. முதல்ல அது சாத்தியமானதா ஃபீஸிபிளா அப்படின்னு பார்க்கலாம். 18 2s are 36 plus 24 is 60, 72 plus 8 80. சாத்தியமானது. z is equal to 18 10s are 180, 12 8s are 96, 276. ஆக இதனுடைய ஒவ்வொரு சாத்திய தீர்வையும் 276 ஆகவோ அதற்கு மேலாகவோ தான் இருக்க வேண்டும். தவறாக சொல்லிவிட்டேன். இதனுடைய ஒவ்வொரு சாத்திய தீர்வையின் மதிப்பும் 276 ஆகவோ அதற்கு மேலாகவோ தான் இருக்க முடியும். அதற்கு குறைவாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2-3 தீர்வைகள் நம்ம போன பாடத்தில் பார்த்தார் போல, இப்போ 10 10 என்கின்ற தீர்வை எடுத்துக்கொண்டால் சாத்தியம் 60 10 40 12. ஸோ W is equal to 140, ஸோ 1400 என்று கிடைக்கும். மூணு என்று எடுத்துக்கொண்டால் 3 2s are 6, 4 3s are 12, இது அதிகம். 3 3s are 9, 9 plus 3 12. So W is equal to 140 420. ஆக இந்த மாதிரி செய்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு தீர்வையும் இதை விட அதிகமாகவோ இதாக தான் இருக்கும். 4 1 அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 4 2 8, 8 4 12, 4 3 12, 1 13 ஆக உகந்தது. 4 1 எடுத்துக்கொண்டால் 320, 240 plus 80 320. அதுவும் இந்த 276 விட அதிகம். இது மாதிரி செய்து கொண்டு வரும்போது அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணதுக்கு பிறகு சப்போஸ் நம்ம 19/5 3/5 என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல சாத்தியமானதான்னு பார்க்கலாம். 19 into 2 38/5 plus 12/5, 38 plus 12 50, 50/5 10. 19 3s are 57 plus 360/12. ஆக இது சாத்தியமானது. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன?
60 into 19/5 plus 80 into 3/5. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்படி செய்ய 60/5 12, 19 12s are 19 10s are 190, 228. இது வந்து 5 வந்து 16 times, so 48, 228 plus 48 276. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்க, இப்போ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி திடீர்னு இவர் 4-1லேருந்து 19/5 3/5க்கு வந்தாங்கன்னு யோசிக்கலாம். எனக்கு விடை தெரியும் என்பதனால் அதை நான் டக்குன்னு போட்டுட்டேன். ஆனால் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இதுக்கு ஒரு சாத்தியமான தீர்வை, ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனால் அந்த ஃபீஸிபிளை தவிர என்ன முக்கியமாக நடந்திருக்கிறது என்றால், இதனுடைய மதிப்பும் 276, இதனுடைய மதிப்பும் 276. அதை வைத்துக்கொண்டு இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் என்றால், இந்த தீர்வை இதற்கு உகந்தது, இது ஆப்டிமல் டு பிரைமல், இது ஆப்டிமல் டு டூவல். ஏன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம என்ன வீக் டுவாலிட்டி தியரம் படி என்ன சொல்லியிருக்கோம், இதனுடைய ஒவ்வொரு ஃபீஸிபிள் சொல்யூஷனும் 276 அதிகமாகவோ தான் இருக்க முடியும், குறைவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக இந்த 276 ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னாக்க, இதனுடைய ஒரு ஃபீஸிபிள், எந்த ஃபீஸிபிள் சொல்யூஷனும் 276 விட கம்மியாக இருக்க முடியாது. ஆகவே 276 தான் உகந்தது, ஆப்டிமம் இதற்கு. அதே போல் இதற்கும் 276 தான் உகந்தது. ஏன்னா இதை விட ஜாஸ்தியாக இருக்க முடியாது. ஏன்னா இதை விட ஜாஸ்தியாக ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைச்சுடுத்துனாக்க வீக் டுவாலிட்டி தியரம் என்பது டிஸ்ப்ரூவ் ஆகிவிடும், பொய்த்து விடும். வீக் டுவாலிட்டி தியரம் பொய்க்க முடியாது, ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். வீக் டுவாலிட்டி தியரம் வந்து வயலேட் ஆகக்கூடாது என்பதனால் இதுதான் இதுக்கு ஆப்டிமம், இதுதான் இதுக்கு ஆப்டிமம். ஆக இதை ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம். If there is a feasible solution to the primal and a feasible solution to the dual with the same value of the objective function, then they are optimum to primal and dual respectively. கொடுக்கப்பட்ட கணக்கிற்கு ஒரு சாத்திய தீர்வையும் அதனுடைய இரட்டைக்கு ஒரு சாத்திய தீர்வையும் கண்டுபிடித்து, அந்த இரண்டு தீர்வைகளின் நோக்கம் மதிப்பு சமமாக இருந்தால் அது ரெண்டும் கொடுக்கப்பட்ட கணக்கிற்கும் இரட்டைக்கும் உகந்த தீர்வைகளாக இருக்கும். ஆப்டிமைசேஷன் ஆப்டிமம் சொல்யூஷனாக இது இரண்டுக்கும் இருக்கும் என்பது அடுத்தது. இதற்கு பெயர் ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம். ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம். இது வந்து ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன், ஆப்டிமல்ங்கிறதுக்கு உகந்தங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம் அப்படின்னா உகந்த தீர்வைக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். உகந்த தீர்வையின் ஒரு பண்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ இது ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம் என்று இதற்கு பெயர். திருப்பியும் இதை சொல்கிறேன். If there is a feasible solution to the primal and a feasible solution to the dual with the same value of the objective function, then they are optimum to primal and dual respectively என்பது optimality criterion theorem. ரைட். இப்போ வீக் டுவாலிட்டி தியரம் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, இதனுடைய ஒவ்வொரு மேக்ஸிமைசேஷனுடைய ஒவ்வொரு feasible சொல்யூஷனும் மினிமைசேஷனுடைய ஒவ்வொரு feasible சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணினால், இரட்டை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேற ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு அந்த மேக்ஸிமைசேஷன் கணக்கு வந்து அன்பவுண்டட், வரையற்றதாக இருந்தால் அதனுடைய இரட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இது கொடுக்கப்பட்ட கணக்கு வரையற்றதாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி மதிப்பு கொண்ட ஒரு சாத்திய தீர்வை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இன்ஃபினிட்டி மதிப்பு கொண்ட தீர்வைகள் பல இருக்கின்றன என்று கூட சொல்லலாம் அர்த்தம்.
அப்போ இதனுடைய ஒவ்வொரு உகந்த ஒவ்வொரு சாத்தியமான ஒவ்வொரு ஃபீஸிபிள் சொல்யூஷனும் இன்ஃபினிட்டியை விட அதிகமாக எப்படி இருக்க முடியும்? இருக்கிறது கஷ்டம். ஆகவே இது அன்பவுண்டடாக இருந்தால் அதனுடைய இரட்டை இன்ஃபீஸிபிளாக இருக்கும், சாத்தியமற்றதாக இருக்கும். அதுக்கு சாத்தியமே சாத்தியம் இருந்தால் தானே இன்ஃபினிட்டிக்கு மேலே இருக்கணும். அதனால சாத்தியமே இருக்காது. அதே போல இது இன்ஃபீஸிபிளாக இருந்தால் இது அன்பவுண்டடாக வந்துவிடும். அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இதை சொல்லும்போது அன்பவுண்டட் ஆர் இன்ஃபீஸிபிள் என்று சொல்லுவோம். சில சமயத்தில் ரெண்டுமே இன்ஃபீஸிபிளாக இருக்க சான்ஸ் இருக்கு. இதுவும் இன்ஃபீஸிபிளாக இருக்கும், அதுவும் இன்ஃபீஸிபிளாக இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் சாதாரணமாக இது அன்பவுண்டடாக இருந்தால் இது இன்ஃபீஸிபிள், இது இன்ஃபீஸிபிளாக இருந்தால் இது அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். அது பெயர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்லாக்னஸ் என்று பெயர். அதை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி ஒரு சமயத்தில் அதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ அந்த தியரமும் அந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துன்னு போகலாம். At the optimum, x star or xv plus yu is equal to 0. இவ்வளவுதான். Given a primal and a dual, at the optimum xv plus yu equal to 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது என்னங்கிறது முதல்ல பார்க்கலாம். ஆக மொத்தம் எக்ஸுங்கிறது இதனுடைய தீர்வை, இதனுடைய சொல்யூஷன் எக்ஸ் கொடுக்கப்பட்ட கணக்குக்கு. இந்த எக்ஸ் இங்கே இருக்கு. ஒய் இரட்டை டூவலுடைய சொல்யூஷன் ஒய் இங்கே இருக்கு. யூவின்றது என்னன்னு பார்த்தோம்னாக்க, இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கு இந்த மாதிரி இருக்குனாக்க இதை ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணினோம்? ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 அப்படின்னு ரெண்டு எழுதினோம். அதையே ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 என்று எழுதாமல் அதையே இப்படி எழுதினால் 2x1 plus 3x2 plus u1 is equal to 60, 4x1 plus x2 plus u2 is equal to 80, x u greater than or equal to 0. இந்த uங்கிறது u1 u2. இது ஒரு வெக்டர் அணி, மேட்ரிக்ஸ்னா அணி, வெக்டர்னா அந்த கோடு, காலம் வெக்டர், ரோ வெக்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெக்டர். இது u1 u2, இது x1 x2. ஸோ u அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய ஸ்லாக் வேரியபிள்ஸ், தளர் மாறிகள். x என்பது கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய டெசிஷன் வேரியபிள்ஸ். u என்பது கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய ஸ்லாக் வேரியபிள். y என்பது இரட்டையினுடைய டெசிஷன் வேரியபிள். அதே போல v என்பது இரட்டையினுடைய ஸ்லாக் வேரியபிள். அதாவது இதை 2y1 plus 4y2 minus v1 is equal to 10, 3y1 plus y2 minus v2 is equal to 12, yv greater than or equal to 0. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக மேத்தமேட்டிக்கலி கரெக்டாக எழுதணும்னாக்க இது இங்கே கேபிட்டல் ஒய் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கேபிட்டல் வி போட்டுட்டு வியை இப்படி எழுதணும். கேபிட்டல் வின்னு போட்டால் v1 v2 வரும். நான் சாதாரணமாக எழுதுறதுனால இங்கே அப்படியே v1 v2ன்னு லோவர் கேஸில் போட்டிருக்கேன். பட் அது வேரியபிள் பேராக வைத்துக்கொண்டு, அதே போல் இங்கேயும் யூவை லோவர் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்பர் கேஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இதை லோவர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது பெட்டர். பட் இதை மாதிரி போட்டிருக்கேன். அது xv plus yu equal to 0 அப்படின்னா என்ன? இது ரெண்டுமே, இதெல்லாம் வெக்டர். இது x1 x2, இது v1 v2, இது y1 y2, இது u1 u2. இதை பிரித்தோம் என்றால் இது எப்படி, இது பிரிச்சா எப்படி வரும்னாக்க x1 v1 plus x2 v2 plus y1 u1 plus y2 u2 equal to 0ன்னு வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணான்னாக்க இது மாதிரி வரும். ஏன்னா இது வெக்டர், இதில் x1 x2 இருக்குது, இதில் v1 v2 இருக்குது, இது டாட் ப்ராடக்ட்னு பேர். ஸோ xvனாக்க x1 v1 plus x2 v2ன்னு அர்த்தம்.
யுனாக்க y1 u1 plus y2 u2 என்று அர்த்தம். இது வந்து டைமென்ஷன்ல இது ரீசனபிளா இருக்கும். காரணம் என்னன்னாக்க 2 வேரியபிள் இங்க இருக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில், 2 வேரியபிள் இங்க இருக்கு, x1 v1 2 வேரியபிள் இங்க இருக்கு. இங்க 2 வேரியபிள் x1 x2 என்ற 2 வேரியபிள் இருக்கிறதுனால இங்க 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ஒரு v வரும். ஆக 2x இருந்தால் 2v இருக்கும். 3 வேரியபிள் x இருந்தால் 3v இருக்கும். அதே போல இங்க 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அதனால 2 தளர் மாறிகள் ஸ்லாக் வேரியபிள்ஸ் இருக்கும். இங்க 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருப்பதனால் அங்க 2 வேரியபிள் y1 y2ன்னு இருக்கு. ஸோ எத்தனை x இருக்கோ அத்தனை v தான் இருக்கும், எத்தனை y இருக்கோ அத்தனை u தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸுக்கும் யூக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனால் எக்ஸுக்கும் யூக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. எக்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வி இருக்கும், ஒய் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு யூ இருக்கும். ஆக இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்போ இந்த கணக்கில் 3 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு அப்படின்னாக்க அங்கே 2 கன்ஸ்ட்ரெயின்ட் 3 வேரியபிள் வரும். ஆக உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்துடும். 3 எக்ஸ் வி இருக்கும், 2 ஒய் யூ இருக்கும். இப்போ இந்த கணக்கில் 2 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இந்த 4ம் இருக்கும். இந்த 4 இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்தால் x1 x2 greater than or equal to 0, xu ரெண்டும் greater than or equal to 0, yvயும் greater than equal to 0, எல்லாமே greater than equal to 0வாக இருப்பதால் ஒவ்வொன்றும் ப்ராடக்ட் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி எழுதலாம், x1 v1 is equal to 0, x2 v2 is equal to 0, y1 u1 is equal to 0, y2 u2 equal to 0 என்று எழுதலாம். இது பேர் காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன்ஸ்னு பேர். இதை ஆங்கிலத்தில் எழுதுவோம். சில சமயம் காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் டிரான்ஸ்லேட் பண்ணோம் தமிழில் சொல்லணும்னா ஸ்லாக்னஸுக்கு தளர்ச்சி அப்படின்னு ஒரு பேர் சொல்லலாம், முழுமை தளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் என்பதற்கு முழுமை தளர்ச்சி என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலேயே காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் என்று சொல்லி இதை எடுத்துக்கொண்டு செல்வோம் இதை. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் தியரம் அல்லது காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் கண்டிஷன்ஸ் என்று பெயர். எதற்காக இதை படிக்கிறோம், இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதை தியரம் எழுதியாச்சு. இங்கே நான் இதை மட்டும் வச்சுருக்கேன். இதெல்லாம் x1 v1 x2 v2 இதெல்லாம் தெரியும் நமக்கு. இங்கே நம்ம u and v இதுலேருந்து சொல்லிடலாம். ஸோ இங்கே காட்டுவதற்காக இங்கே u1 என்று ப்ளஸ் u1 என்று எழுதிவிடலாம். இங்கே ப்ளஸ் u2 ஈக்குவல் டு ப்ளஸ் u1 ஈக்குவல் டு மைனஸ் v1 ஈக்குவல் டு மைனஸ் v2 ஈக்குவல் டு என்று எழுதிவிடலாம். அட் தி ஆப்டிமம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம போன இதுபடி கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய ஆப்டிமம் என்ன, 18 8. x1 equal to 18, x2 is equal to 8. இப்போ இதை முதல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 18 2s are 36 plus 8 3s are 24 is equal to 60. ஆகவே u1 is equal to 0. இதை திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணால் 18 4s are 72 plus 8 80. ஆகவே u2 is equal to 0. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இது இன்இக்வாலிட்டி சமநிலைகளாக இருக்கும் பட்சத்தில் x1 x2 தான் இருக்கும். அதே சமன்பாடு ஈக்குவேஷனாக மாற்றி விட்டோம் என்றால் x1 x2 u1 u2 எல்லாமே இருக்கும். ஆக 4 வேரியபிள் இருக்குது, அதில் 2 தான் சொல்யூஷனில் இருக்கும். ஏன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இது 2 சொல்யூஷனில் இருக்குது, இது 2ம் 0வாக இருக்குது. இப்போ தான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் y1 is equal to 19/5, y2 is equal to 3/5 என்பது இதற்கு உகந்த தீர்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம், ஆப்டிமாலிட்டி கிரைட்டீரியன் தியரம் மூலமாக இதை பார்த்தோம். இப்போ இது பண்ணலாம், 19 into 38/5
plus 12 by 5 50 by 5 ஆக V1 is equal to 0. 3y1 plus y2 57 by 5 plus 3 by 5 60 by 5 12 ஆக V2 is equal to 0. So இதனுடைய உகந்த ஆப்டிமம்ல u1 u2 ரெண்டுமே 0 ஆக வந்து விட்டது. இதனுடைய இதில் v1 v2 ரெண்டுமே 0 ஆக வந்து விட்டது. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான்னு பார்க்கலாம். இது என்ன சொல்கிறது? xv equal to 0 yu equal to 0 x1 v1 is equal to 0 x1 18 v1 0 பெருக்கினா 0 x2 v2 x2 8 v2 0 பெருக்கினா 0 y1 19 by 5 u1 0 ஆக ப்ராடக்ட் பெருக்கினா 0 y2 3 by 5 u2 0 பெருக்கினா 0 ஆக காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிறது. எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனாக்க ஆப்டிமம் உகந்த தீர்வை இருக்கும் பொழுது சாட்டிஸ்ஃபை ஆகிறது. எப்பவுமே உகந்த தீர்வில் u1 u2 0வாக தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேறு ஒரு கணக்கு இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒரு கணக்கு இருக்குது. சில சமயங்களில் எல்லா யூவும் 0வாக வராது, சில யூ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை அடுத்த கணக்கில் அதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸால் நமக்கு என்ன பயன், என்ன லாபம் அப்படின்னாக்க, இப்போ இந்த கணக்கை வந்து நமக்கு இது தெரியாது என்று வைத்துக்கொள்வோம். இதுதான் நமக்கு தெரியும். இதை நம்ம வரைபடத்தின் மூலமாக இதனுடைய உகந்த தீர்வையை x1 18 x2 8 என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம். கிராஃப் மூலமாக, வரைபடத்தின் மூலமாக கண்டுபிடித்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ x1 18 x2 8 இருக்கும் பட்சத்தில் இதை இங்கே கொண்டு போனால் u1 equal to 0 கிடைக்கும், u2 is equal to 0 கிடைக்கும். ஏன்னா 18 2 36 24 60. ஸோ இது 0, அதே போல் இதுவும் 0. இப்போ இது உகந்த தீர்வு, இது ஆப்டிமம், இது நமக்கு தெரிந்துவிட்டது. இதனுடைய சொல்யூஷன் நமக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். இரட்டையினுடைய சொல்யூஷன் நமக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். அப்போனா இது உகந்ததுன்னு நமக்கு தெரியும், இது ஆப்டிமம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? x1 into v1 is equal to 0. ஆக இதுல வந்து v1 is equal to 0. x2 into v2 is equal to 0. ஆக v2 is equal to 0. ஏன்னா x2 8 இருக்கு, v2 0வாக இருந்தாகணும். u1 0வாக இருப்பதால் இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? y1 0வாக இருக்கலாம், இல்லை y1 சொல்யூஷனில் இருக்கலாம். ஏற்கனவே இதில் இரட்டையில் 4 வேரியபிள் இருக்குது, அதில் 2 0 போட்டாச்சு. ஆகவே y1 வந்து சொல்யூஷனில் தான் இருக்கும். y1 இஸ் பேசிக், அடிப்படை சொல்யூஷனில் இருக்கும், அடிப்படை மாறியாக இருக்கும். அதே போல் u2 0வாக இருப்பதனால் y2 0வாக இருக்கலாம் அல்லது சொல்யூஷனில் இருக்கலாம். ஏற்கனவே இது 2 0வாக இருப்பதால் y2வும் பேசிக் வேரியபிளாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸை தெரிந்து கொள்வதால் இதை நம்மளால் எழுத முடியும். இதை எழுதி முடித்த பிறகு இந்த ஈக்குவேஷனில் போய் v1 v2 ரெண்டு 0 ஆகிடுது. ஸோ 2y1 plus 4y2 is equal to 10 and 3y1 plus y2 is equal to 12 என்று நமக்கு கிடைத்துவிட்டது. இப்போ 2 வேரியபிள் 2 சொல்யூஷனில் இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷனை 4ஆல் பெருக்கினான்னா 12y1 plus 4y2 is equal to 48. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 10y1 இது கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 38, y1 equal to 19/5. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 19/5 into 3 is 57/5. ஸோ y2 is equal to 12 minus 57/5
which is equal to 3/5. இப்போ நமக்கு சொல்யூஷன் கிடைச்சுடுது. ஸோ ரெண்டு விஷயம் பண்ணினோம். முதல்ல என்ன பண்ணினோம், இந்த சொல்யூஷனை தெரிந்து கொண்டு வைத்துக்கொண்டு இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுதான்னு பார்த்தோம். சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இரண்டாவது உபயோகம் என்ன, இதனுடைய சொல்யூஷன் தெரிந்து இதனுடைய சொல்யூஷன் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இதை அப்ளை பண்ணி டக்குன்னு சொல்யூஷனை கண்டுபிடித்து விடலாம். இல்லாவிடில் இதை ஆரம்பத்திலிருந்து சால்வ் பண்ணணும். இது சின்ன கணக்காக இருக்கிறதுனால இதையும் வரைபடத்தின் மூலமாக பண்ணிடலாம். பட் சாதாரணமாக கொஞ்சம் பெரிய கணக்காக இருந்தால் சிம்ப்ளெக்ஸ் முறையிலையோ இதிலையோ போடுறதுக்கு டைம் ஆகும். இது ஒரே ஐட்ரேஷனில் முடிந்துவிடும். ஆக அது ஒரு பயன், ஒரு சின்ன பயன், ஒரு பயன். இதையே நம்ம மாற்றி செய்ய முடியும். இப்போ நமக்கு இது இது நமக்கு தெரியும் என்று வைத்துக்கொண்டால் இதனுடைய சொல்யூஷன் y1 = 19/5, y2 = 3/5 என்று வைத்துக்கொண்டால் அதிலிருந்து v1 = 0, v2 = 0 என்று கிடைத்துவிடும். ஏன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க 19 × 2 38/5 + 12/5 50/5 10. ஸோ v1 = 0, v2 = 0. இப்போ இங்கேருந்து இப்படி திரும்பி வந்தீங்கன்னாக்க v1 இப்போ ஃபஸ்ட்டு y1 சொல்யூஷனில் இருக்குது 19/5. ஆகவே u1 0வாக இருக்க வேண்டும். y2 சொல்யூஷனில் இருக்குது. ஆகவே u2 0வாக இருக்க வேண்டும். v1 0வாக இருப்பதால் x1 0வாக இருக்கலாம், x1 சொல்யூஷனில் இருக்கலாம். இது ரெண்டும் 0வாக இருந்து விட்டதால் x1 சொல்யூஷனில் இருக்கு. அதே போல் x2வும் சொல்யூஷனில் இருக்கு. இதை வைத்துக்கொண்டு இதை 0 0 என்று போட்டுவிட்டால் 2x1 + 3x2 is equal to 60. 4x1 + x2 is equal to 80. இதை இரண்டால் பெருக்கினா 4x1 + 6x2 is equal to 120. இதை சப்ராக்ட் பண்ணால் 5x2 is equal to 40, x2 is equal to 8. இதில் போட்டு விட்டானாக்க 8 72. ஸோ x1 is equal to 18. ஸோ கொடுக்கப்பட்ட கணக்கிற்கோ அல்லது இரட்டைக்கோ உகந்த தீர்வை நமக்கு தெரிந்தால் மற்றதற்கு உகந்த தீர்வையை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். If we know the optimum solution to one of the problems, either the primal or the dual, then by applying the complementary slackness conditions and theorem, we can get the optimum solution to the other problem. அது இந்த complementary slackness theoretiனுடைய one of the advantages or uses, அதனுடைய உபயோகங்களில் அது ஒன்று. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்த்து கொண்டே செல்லலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு இந்த கணக்கை விட்டு இன்னொரு கணக்கை எடுத்துக்கொண்டு அதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். பின்னாடி நம்ம இந்த கணக்கிற்கு நம்ம திரும்பி வரலாம். இப்போ நம்ம இன்னொரு கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கணக்கை நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். இந்த கணக்கை மேக்ஸிமைஸ் 6x1 + 8x2, x1 + x2 less than or equal to 5, less than or equal to 10, 2x1 + 3x2 less than or equal to 25, x1 + 5x2 less than or equal to 35, x1 x2 greater than or equal to 0. இந்த கணக்கை நம்ம முன்னாடி சிம்ப்ளெக்ஸ் முறையில் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கணக்கினுடைய தீர்வையானது x1 is equal to 5, x2 is equal to 5 and z is equal to 70. இது நம்ம முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். x1 5, x2 5, z is equal to 70. இப்போ இதனுடைய இரட்டையை எழுதி அந்த இரட்டையினுடைய உகந்த தீர்வையை காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் மூலமாக கண்டுபிடிச்சு பார்க்கலாம். என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். இரட்டையை முழுசாக சால்வ் பண்ண வேண்டாம். காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் தியரம் இருப்பதனால் அதை அப்ளை பண்ணி என்ன வருது என்று பார்க்கலாம். ஸோ இதுக்கு 3
2 வேரியபிள் இருக்கு, 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஆகவே 3 dual வேரியபிள்ஸ் வரும், y1 y2 y3 என்ற 3 வேரியபிள்ஸ் வரும். ஸோ இந்த dual ஆனது மினிமைஸ் 10y1 plus 25y2 plus 35y3 y1 plus 2y2 plus y3 greater than or equal to 6, y1 plus 3y2 plus 4y3, y1 plus 3y2 plus 5y3 greater than or equal to 8, y1, y2, y3 greater than or equal to 0. ஆக இந்த கணக்கிற்கு 2 வேரியபிள் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஆக இங்க 3 வேரியபிள் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இப்போ இதனுடைய உகந்த தீர்வை பார்க்கலாம். இதை முதல்ல ஈக்குவேஷனாக மாற்றி எழுதும்போது minus u1 is equal plus u1 is equal to 10 plus u2 is equal to 25 plus u3 is equal to 35 அப்படி வரும். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு u1 u2 u3 இனுடைய மதிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணா 5 plus 5 10, ஆக u1 is equal to 0. திருப்பி 5 பண்ணா 10 15 25, therefore u2 is equal to 0. திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணா 5 25 30, ஆகவே u3 is equal to 5. ஸோ இந்த கணக்கில் 2 u1 u2 ரெண்டுமே 0வாக ஆனது. இந்த கணக்கில் அப்படி ஆகலை, u3ங்கிறது சொல்யூஷனில் இருக்கு. காரணம் என்னன்னா 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால 3 வேரியபிள் சொல்யூஷனில் இருந்தாகணும். x1 x2 சொல்யூஷனில் இருக்கு. ஆக இந்த 3 uல ஏதாவது ஒன்று சொல்யூஷனில் இருந்தாகணும். u3ங்கிறது சொல்யூஷனில் இருக்கு. அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே 0, அதனால அதுக்கு அதே தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்ளை பண்ணி அதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ x1 5 அப்படிங்கிறதுனால v1 is equal to 0. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த v1 எழுதிடலாம். ஸோ இங்கே minus v1 is equal to 0, minus v2 is equal to 8. ஃபர்ஸ்ட்டில் minus v1 is equal to 6, அடுத்ததில் minus v1 போட்டு equal to 8. ஸோ x1 சொல்யூஷனில் இருப்பதனால v1 will be equal to 0. ஏன்னா இங்கே இதில் படி x into v 0 இல்லையா, ஸோ வந்துடும். x2 சொல்யூஷனில் இருப்பதனால் v2 is equal to 0. u3 என்பது சொல்யூஷனில் இருப்பதனால் y into u is equal to 0. ஸோ u3 into y3 is equal to 0. இது சொல்யூஷனில் இருக்கு. ஆகவே y3 is equal to 0. இப்போ u1 0வாக இருப்பதனால் y1 0வாக இருக்கலாம் அல்லது வேல்யூ சொல்யூஷனில் இருக்கலாம். ஏற்கனவே 3 வேரியபிள் 0ல இருப்பதனால் y1 பேசிக் வேரியபிளாக இருக்கும். u2 0வாக இருப்பதனால் y2 என்பது பேசிக் வேரியபிளாக இருக்கும். ஆக 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 பேசிக் வேரியபிள் இருக்கு. நீ எதில் 0ல இருக்குங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது. ஆகவே நம்ம சால்வ் பண்ண வேண்டியது y1 plus 2y2 is equal to 6, y1 plus 3y2 is equal to 8. This will give us straight away y2 is equal to 2. So y1 will also be equal to 2. And w is equal to y1 10 to 20 plus 50 70. ஒரே வேல்யூ வருது பாருங்க, 70 70. ஆகவே இதுக்கு சொல்யூஷன் y1 is equal to 1, y2 equal to 2, y3 சொல்யூஷனில் இருக்காது. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்ளை பண்ணி நம்ம இதனுடைய சொல்யூஷனை அழகாக கண்டுபிடித்து விட்டோம். ரைட். அதே போல் அதுக்கு சொல்யூஷன் தெரிந்தால் இதை கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இதற்கு அப்புறம் இன்னொரு கேள்வி.
இப்போ இந்த கணக்கு வந்து இங்கேயே இருக்கட்டும், முடிந்தால் இன்னைக்கு இந்த பாடத்திலேயே இதற்கு திரும்பி வருவோம், இல்லாவிட்டால் அடுத்த பாடத்தில் அதற்கு வருவோம். இப்போதைக்கு நம்ம இந்த கணக்கை பார்க்கலாம், நம்ம சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கும் கணக்கை பார்க்கலாம். இப்போ இது அடுத்த கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியை வந்து போன பாடத்திலேயே இது நான் கேட்டேன். இப்போ இதை ஒரு கணக்காக எடுத்துக்கொண்டால் இதை நம்ம x1 x2 என்பது 2 பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். முதல் கணக்கில் நம்ம வந்து மண் பானையும் மண் குடமும்னு ஆரம்பித்து ஒரு கணக்கை பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த கணக்கை நம்ம பார்த்தோம். இது 2 பொருட்கள்னு எடுத்துக்கொண்டால் எவ்வளவு செய்யறது, எவ்வளவு x1 செய்யறது, எவ்வளவு x2 செய்யறது, எவ்வளவு பண வரவு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த கணக்கு நமக்கு காட்டிவிடும். இது வந்து நம்ம கையில் எத்தனை ரிசோர்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை ரிசோர்ஸ் இருக்குது, எத்தனை பொருட்கள் நம்ம கையில் இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் இது காமிச்சு விட்ரும். இப்போ இந்த கலர் மாறிகள் U1 U2க்கு என்ன மதிப்பு, என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன அர்த்தத்தை கொடுக்க முடியும். அந்த அர்த்தம் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த கணக்கு மூலமாக காட்டுறேன். இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டால் இதே போல் 2 பொருட்கள் இருக்கின்றன x1 x2, ஆனால் அதுக்கு 3 ரிசோர்ஸ் தேவைப்படுறது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கணக்கு அழகாக வந்து விடுகிறது. ஸோ x1 5, இதில் 5 செய்யணும், இதில் 5 செஞ்சால் 70 கிடைக்கும். கணக்கு உகந்த தீர்வை சொல்லிவிட்டது. இப்போ இந்த U3 = 5 என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 இதை செய்து இதை 5 செய்தால் 35 ரிசோர்ஸ் நம்ம கையில் இருக்கு, 30 ரிசோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக இந்த U3 = 5 என்பது நம்ம கிட்டக்க மீதி இருக்கிற ரிசோர்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா தி ஸ்லாக் வேரியபிள் ரெப்ரசன்ட்ஸ் த ரிசோர்ஸ் தட் இஸ் நாட் யூஸ்ட். 35 இருக்கு, 30 யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணாத ரிசோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5. இதை பார்த்தீங்கன்னா 25 இருக்கு, 25 யூஸ் பண்ணியாச்சு, 10 இருக்கு, 10 யூஸ் பண்ணியாச்சு. ஆகவே யூஸ் பண்ணாத ரிசோர்ஸ் 0. ஸோ U1 U2 0. ஸோ இந்த லாஜிக்கில் ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டோம். ஆக U1 U2 0. ஸ்லாக் வேரியபிள் ரெப்ரசன்ட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸ். நம்ம யூஸ் பண்ணாத ரிசோர்ஸ் என்னங்கிறது அதை நமக்கு குறிக்கிறது. ஆக இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம், இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். இந்த இரட்டை y1 y2க்கு என்ன அர்த்தம், அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா, இல்லை சும்மா அல்ஜிப்ராவில் நம்ம ஏதோ போடுறோம், எங்கள் எக்ஸ்னு எங்கள் ஒய்னு போடுறோம் அப்படிதான் இருக்கா, இல்லை அதுக்கு அதையும் தவிர வேறு ஒரு உள் அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போகிறோம். இப்போ இந்த கணக்கின்படி உகந்த தீர்வையில் x1 x2 அப்படிங்கிற 2 தான் சொல்யூஷனில் இருக்குது. U1 U2 2 சொல்யூஷனில் இல்லை. இது 2 தான் சொல்யூஷனில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 60 ரிசோர்ஸ் நம்ம கையில் இருக்கு. ஒரு பேச்சு இருக்கு, 60 இல்லை, நம்மகிட்ட 61 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 61 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். வைத்துக்கொண்டு இதே x1 x2 2 அதான் உகந்த தீர்வையில் வேரியபிள்ஸா அடிப்படை வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். 2x1 plus 3x2 is equal to 61. 4x1 plus x2 is equal to 80. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா 4x1 plus 6x2 is equal to 122. 61 into 2 122. Subtract பண்ணா 5x2 is equal to 42. So x2 is equal to 42 by 5. இது வரைக்கும் கரெக்ட். ஸோ ஆக x2 equal to 42 by 5 என்று கண்டுபிடித்து விட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 2x1 plus 3x2 is equal to 61 என்பதில் சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். செய்தால் 2x1 is equal to 61 minus 3x2 என்று கிடைக்கும். ஸோ இது வந்து 61 minus
126 by 5, இது வந்து 305 minus 126 by 5, இது வந்து 126 என்பது 74, 79 by 5, 79 by 5, x1 is equal to 79 by 10, 179 by 5, so 179 by 10, முதல்ல 18 இருந்தது, இப்போ 179 by 10, அதாவது 17.9 என்று வந்துவிட்டது. So z is equal to 10x1 plus 12x2, so 10 into 179 by 10 plus 12 into 42 by 5, இது வந்து 179 plus 504 by 5, so 504 by 5 என்பது plus 504 by 5, this is equal to 179 plus 100.8, which is 279.8. இது 60 ஆக இருக்கும் பொழுது நமக்கு 18,8 z is equal to 276 என்று கிடைத்தது. இந்த 60ஐ நம்ம 61 ஆக மாற்றி அதே சொல்யூஷன், அதே மாறிகள் வந்து சொல்யூஷன்ல இருக்கும் என்ற ஒரு அசம்ஷனோட சால்வ் பண்ணினால் நமக்கு கிடைக்கும் லாபமானது 279.8, அதாவது 3.8 அதிகம். அந்த 3.8 நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதினால் 19 by 5 என்று கிடைக்கும். இப்போ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த கணக்கை தீர்வை செய்த பொழுது, நமக்கு ரெகுலராக தீர்வை செய்த பொழுது 19 by 5, 3 by 5, 276 என்று நமக்கு கிடைத்தது நார்மலாக தீர்வை செய்த பொழுது. ஆக இந்த 60ஐ 61ஆக ஆக்கினால் இந்த 276 ஆனது ஒரு 3.8 அல்லது 19.5 அதிகமாக கிடைக்கும். அந்த அதிகமான கிடைக்கும் மதிப்பு தான் இந்த இரட்டையின் முதல் ரிசோர்ஸின் முதல் வேரியபிளின் வேல்யூ. மறுபடியும் இதை சொல்கிறேன். இதை 60 என்று எடுத்து பண்ண பொழுது 18,8,276 கிடைத்தது. அதனுடைய இரட்டையை எழுதி அந்த இரட்டையின் உகந்த தீர்வை y1 is equal to 19 by 5, y2 is equal to 3 by 5, 276 கிடைத்தது. இப்போ நம்ம அந்த 60ங்கிறத 61ஆக ஆக்கி இதே x1 x2 சொல்யூஷனில் இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் நம்மளுடைய லாபம் 276 279.8, அதாவது 3.8, அதாவது 19 by 5 அதிகரிக்கிறது. அந்த அதிகரிக்கும் மதிப்பு தான் இந்த இரட்டையின் முதல் வேரியபிளுடைய மதிப்பு. கொடுக்கப்பட்ட கணக்கின் முதல் ரிசோர்ஸை ஒன்றாக ஏற்றினால் நமக்கு கிடைக்கும் அதிக லாபம்தான் இரட்டை முதல் வேரியபிள், இரட்டையில் உள்ள முதல் வேரியபிளின் மதிப்பு. இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், if the first resource is increased by 1, then the increase in the revenue or the profit is the value of the first dual variable at the optimum. மறுபடியும், if the first resource is increased by a certain quantity, say 1, then the additional revenue that we will get is the value of the first dual variable. அதே போல இதை 60ஆக வைத்துக்கொண்டு இதை 81ஆக மாற்றி நம்ம இதே மாதிரி சால்வ் பண்ணி கொண்டு வந்தால் அது என்ன ஆகும்னா, இந்த 276 ஆனது 276.6 என்று முடியும். அந்த அடிஷ்னல் 0.6 என்பது 3 by 5, அது இரண்டாவது என்னுடைய மதிப்பு. இதையே நம்ம
59 ஆக குறைத்தால் இது 276 இருந்து 3.8 குறையும். இதே 60 வைத்துக்கொண்டு இதே 79 ஆக்கினால் 276 இருந்து 0.6 குறையும். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டு இதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து if this is increased by a small quantity delta, then இதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆனது 276 plus 19 delta by 5 என்று கிடைக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் டெல்டா 1 கூட கிடையாது, 0.1 0.2 அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணினால் இந்த ரெவென்யூ ஆனது இப்படி வந்து நிற்கும். Therefore, the additional increase or the increase in the objective function for a small increase in the right hand side value of the resource is given by the dual of the variable corresponding variable in the dual of the problem. திருப்பியும், if a primal resource is increased or decreased by a small quantity delta, the change in the objective function is given by the value of the corresponding dual variable. முதல் ரிசோர்ஸை ஒரு சின்ன டெல்டாவில் அதிகரித்தோ குறைத்தோ செய்தால் இந்த ரெவென்யூ ஆனது எவ்வளவு அதிகரிக்குமோ குறையுமோ அதுதான் இந்த முதல் பண்ணதுனால முதல் வேரியபிளின் மதிப்பு. அதே போல் இரண்டாவது வேரியபிளை ஒரு டெல்டா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணினால் அப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறதுடைய தான் இரண்டாவது மதிப்பு. ஸோ இதை வந்து இதை 60 வைத்துக்கொண்டு இதை 80 + டெல்டா என்று ஆக்கினால் அப்போ 276 + 3/5 டெல்டா அப்படின்னு கிடைக்கும். ஆக இந்த இரட்டை டூவல் உடைய வேரியபிள் உடைய அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, y1 என்ற வேரியபிளின் அர்த்தமானது முதல் ரிசோர்ஸை சின்னதாக குறைத்தாலோ கூட்டினாலோ நமக்கு கிடைக்கும் அதிகப்படியோ குறைந்த லாபமானது தான் இதனுடைய மதிப்பு. இரண்டாவது ரிசோர்ஸை கொஞ்சம் சின்னதாக கூட்டியோ குறைத்தோ செய்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமோ குறைவோ அதுதான் y2 என்ற இரண்டாவது டூவல் வேரியபிளின் அர்த்தம். ஆக டூவல் வேரியபிளுடைய மீனிங் என்னன்னாக்க, the dual variable is the change in the objective function for a small change in the right hand side value of the corresponding resource. முதல் ரிசோர்ஸை மாற்றினா முதல் வேரியபிளோடது கிடைக்கும், இரண்டாவது ரிசோர்ஸை மாற்றினால் இரண்டாவது வேரியபிளுடையது நமக்கு கிடைக்கும். So the dual variable represents the change in the objective function value for a small change in the right hand side value of a resource. ஸோ இதுதான் இரட்டை டூவல் உடைய அர்த்தம் என்று சொல்லி இந்த பாடத்தை வந்து நிறைவு கொண்டு வரேன். அடுத்த பாடத்தில் மேலும் சில விஷயங்களை நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.